கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் வசனம் 20இன் கடைசி பகுதி. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் கூட இருக்கவே முடியாது. நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. நம்பிக்கை என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்மை அறிந்தும் அறியாமலும் செயல்படுத்துகின்ற ஒரு உணர்வாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளை வெளியே அனுப்புகின்றோம். என் பிள்ளைகள் பத்திரமாய் வருவார்கள் என்ற நம்பிக்கை, அதன் அடிப்படையில் தான் நாம் அனுப்புகின்றோம். நாம் வெளியே புறப்பட்டு செல்லுகின்றோம். ஒரு வாகனத்தில் ஏறி அமர்கின்றோம். என்னை பத்திரமாக இந்த வாகனத்தை ஓட்டுகிறவரும் இந்த வாகனமும் நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை கொண்டு சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு தான் அந்த வாகனத்தில் நாம் ஏறுகின்றோம். இப்படி எல்லாவற்றையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இருந்தால் நாம் ஒரு காரியத்தை கூட நாம் செய்யவே முடியாது. ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால், நாம் நம்முடைய நம்பிக்கையை எவற்றின் மீது ஆழமாக பதித்திருக்கின்றோம் என்பதுதான் மிகுந்த கேள்வியாக இருக்கின்றது. இன்றைக்கு பொதுவாக மனிதர்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான பல காரியங்களின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சிலர், எனக்கு தேவையான அளவிற்கு பணம் இருந்து விட்டால் என் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று சொல்லி பணம் ஈட்டுவதற்காக அநேக வழிகளை அவர்கள் கையாளுவதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு வருமானம் வைத்து கொண்டால் அதனால் எனக்கு எந்த விதமான நான் நினைத்த அளவிற்கு சுகமாய் வாழ முடியாது. ஆகவே என்னுடைய வருமானத்தை பல விதங்களிலே நான் அதை பெருக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை எடுத்து அதை பெருக்கி அவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிற மக்களை நாம் பார்க்க முடியும். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது எந்த விதத்திலும் தவறு இல்லவே இல்லை. பொருளாதாரத்தில் நாம் குறைவுபடும் பொழுது அதன் மூலமாய் வருகின்ற வழி என்னவென்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே பொருளாதாரத்தை ஈட்டுவதை நான் இங்கே குற்றப்படுத்தவில்லை. மாறாக மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை பொருளாதாரத்தின் மேல் வைக்கின்ற மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இப்படி பிற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து, அது கணவனாகவோ பிள்ளைகளாகவோ அல்லது ஒருவேளை அதிகாரியாகவோ யாரோ ஒருவர் மீது நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக வைத்து விடுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படி நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களின் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்பது சரிதானா என்றால் நிச்சயமாக அது சரிதான் என்பதும் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் அது முற்றிலும் நமக்கு ஒரு வாழ்வை, ஒரு நிறைவான ஒரு வாழ்வை, ஒரு திருப்தியை, ஒரு பரிபூரணத்தை, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை அது உண்டாக்கி தருமா என்றால் நிச்சயமாக அப்படி தரவே முடியாது. ஏனென்றால் அனைத்தும் மாற்றங்களுக்கு உட்பட்டவைகளாய் அவைகள் இருக்கின்றது. இன்றைக்கு நான் என் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் என்று வைத்து கொள்ளுங்களேன். அவர்கள் நிச்சயமாக என்னை கடைசி காலத்தில் அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. காரணம் என்ன? சூழல்கள் அவர்களை எப்படி மாற்றும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் என் தந்தையை பார்த்து கொள்ள வேண்டும், என் தாயை கவனித்து கொள்ள வேண்டும் என்ற அடித்தளத்தில் அவருடைய உள்ளத்தில் அந்த ஏக்கம், அந்த தாகம் இருக்கும். ஆனால் சூழ்நிலை அதை அனுமதிக்குமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையை
எங்கே வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி அங்கே வைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் இப்பொழுது நாம் வாசித்தோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் தலைகீழாக இருக்கும் பொழுது, நம்புவதற்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே சாத்தியமில்லாத முற்றிலும் நம்பிக்கையற்ற மக்களாய் விரக்தியான நிலையில் கூட நாம் என்ன செய்ய வேண்டுமாம், அல்லது கடைசி நம்பிக்கையாக நாம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை. நான் அதனால்தான் சொன்னேன், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைப்பது தவறா? இல்லவே இல்லை. ஆனால் அவை நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குமா, அர்த்தத்தை கொடுக்குமா என்றால் சந்தேகம்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் ஸ்திரப்பட்டவர்களாக, நிலைநிறுத்தப்பட்டவர்களாக, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமெனில் நாம் நம்முடைய கடவுள் மீது நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். முதலாவது நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நிலைப்படுவீர்கள். You will be established. You will stand firm அப்படி என்று சொல்லி ஆங்கில வேதம் சொல்லுகிறது. கடவுள் உங்களை நிலைநிறுத்துவார். அலசடிப்பட்டு புயலினாலும் கொந்தளிப்பினாலும் நீங்கள் தாக்கப்படுகிற நிலையில் கூட நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கிறபடினால். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அவரை நம்புவோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.